நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஸோ இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன ஃபார்மேஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நியரஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த லைன் அப் சைட்ல உள்ள இந்த ட்ரெண்ட் லைன் இன்வெர்டிக் சிமெட்ரிக் ட்ரையாங்கிளோட டாப்பை வந்து இப்போ ரீச் பண்ணியிருக்கு. இந்த ரீச் பண்ண பிறகு நமக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல ரிவர்சல் சிக்னல் கொடுக்கணும். அது கொடுத்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்டர்டே டைம் ஃப்ரேம்ல நம்ம போய் செக் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல கொடுத்துருந்து அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, எகைன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனோட டாப்ல இருக்கு. இந்த டாப்ல ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் எடுத்திருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. பட் இது வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கா தான் நான் நினைக்கிறேன். ரீசன் என்னங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, சைட்வே. சைட்வேவ பிரேக் அவுட் ஆன உடனே பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆயிடுச்சு. பட் இந்த பிரேக் அவுட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்லன்னாலும், பட் ரிவர்சல் மோஸ்ட்லி சைட்வேஸ்னாவே பாட்டத்த பிரேக் பண்ணா அப் சைடும், அப் சைட பிரேக் பண்ணா பாட்டத்துக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல ஆல்ரெடி சைட்வே பிரேக் அவுட் நடந்து, நல்லா விசிபிளா ஸ்ட்ராங்கஸ்ட்டா நடந்து க்ளோஸும் வச்சுட்டு, அகைன் ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு தான் வந்திருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ பரவால்ல. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது நடக்கிறது சகஜம் தான். பட் இப்ப நமக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆம், அதே போல வந்து பை போச்சுன்னா இதுவரைக்கும் போகலான்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 22,600 நோட் பண்ணுங்க. ஸோ இது நான் வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலயும் நான் வரைஞ்சிருந்தேன். செக் பண்ணி பாருங்க தெரியும். 22,600 ஃபர்ஸ்ட் லெவலும், நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 22,800ம் நம்ம வந்து ஆல்ரெடி பிளாட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லெவல் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. பட் இப்போ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும், நிஃப்டி ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும், இங்க நடந்திருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் இப்ப மேல போய் க்ளோஸ் வச்சிருந்தாலும், பட் முடியும்போது நடந்த அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் வந்து அ கொஞ்சம் செல்லிங்க்கு சாதகமா தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் அனலைஸ் பண்றேன். பட் பரவால்ல. நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ அந்த செல்லிங்க்கு ஃபார்மேஷனுக்கு இருக்கிற மாதிரியான வியூ இருக்குன்னு சொன்னேன். அதுக்கான லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 22,560. ஸோ, இப்ப இந்த சைட்வேஸ் நமக்கு தேவையில்ல. இப்ப சைட்வேஸ விட்டு வெளில வந்துருச்சு. ட்ரெண்டுக்கு சாதகமா இருக்கிற மாரி இருக்கு. பட் ஆனா 22,560. ஓகே. ஸோ, மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் கேண்டில், ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் ஹை பிரேக் பண்ணாம, ஆக்சுவலா வந்து நான் சொல்றது என்ன, ஹை பிரேக் பண்ணாம இந்த லோ பிரேக் பண்ணால், அந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேள ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனாலும் ஓகே தான். பட் பிரச்சனை இல்ல. பட் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் ஹை பிரேக் பண்ணாம 22,560 இந்த ரேஞ்சுக்கு கீழ க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, அகைன் ஒரு நல்ல ஒரு பேரிஷ் மூவ் இங்கருந்து ஸ்டார்ட் ஆகறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து நாம வந்து புட் ஆப்ஷன் சைடே ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா ரீசன் கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா, இப்ப வரைக்கும் சார்ட்ல எனக்கு அதுக்கான அறிகுறிகள் தெரியல. அதனால தான். பட் இந்த இந்த பைக்கு நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா, ஹை இன்னைக்கு ஹைக்கு மேல நல்லா க்ளோஸ் வச்சு ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல்ல எங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,800க்கு போலாம். நாளைக்கு ஓப்பன் கேண்டில் டுடே ஹைக்கு மேல நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டா க்ளோஸ் வச்சுச்சு ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் அப் டூ 22,810 அப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நாளைக்கு ஒருவேளை ஓப்பன் கேண்டில் 22,560க்கு கீழ க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலோ, அல்லது ஹைய வந்து பிரேக் பண்ணி ஓப்பன் கேண்டில்லே ஒரு நல்ல ஒரு ரெட் பாரா க்ளோஸ் வச்சுட்டாலோ, பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாலும் சரி, பெட்டர் வந்து ஹை பிரேக் பண்ணாம க்ளோஸ் வச்சா இன்னும் நல்லது. ங்களா? ஸோ எஸ்டர்டே ஹைய வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்காம இருந்தா நல்லது. சாரி, ஹை பிரேக் பண்ணிட்டு க்ளோஸ் வைக்காம, இன் பிட்வீன்லயே இங்கேருந்தே ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் க்ளோஸ் வச்சா நல்லது. ஸோ அதான் சொல்ல வரேன். எப்படி பார்த்தாலும் நாளைக்கு மார்க்கெட் 22,560க்கு கீழ ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் அகைன் வந்து
ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 22,330 ஃபர்ஸ்ட் லெவலாவும், செகண்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 22,200க்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் ஹை பிரேக் பண்ணாமலோ அல்லது பிரேக் பண்ணியோ ஃபெயில்ட் ஆயிட்டு 22,560க்கு கீழ க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, இட்ஸ் அகைன் டவுன் ட்ரெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் டவுன் ட்ரெண்டுங்கிறத விட கரெக்ஷன் ஃபெயில்ட் ஆகுது. பை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபெயில்டுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் 22,330. அதன் பிறகு இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 22,200 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ் ஃபார் நிஃப்டி ஃபியூச்சர். ஆல் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நெனச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு ஹைக்கு மேல மார்க்கெட் நல்லா க்ளோஸ் வச்சு ஸ்ட்ரகிள் ஆகாம இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் லெவலா 22,800க்கு போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸ். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அதையும் நம்ம பார்த்துருவோம். டே டைம் ஃப்ரேம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்னன்னா, டே டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருந்தாலும், அதாவது வேவ் ஃபார்மேஷன் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. எகைன் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு அப் சைட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் இது வந்து ட்ரெண்ட் கிடையாது. ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகுது. ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகுது. இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணணும்னா, இந்த ஹைக்கு மேல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோலயும். இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் பேங்க் நிஃப்டி வந்து பை ட்ரெண்டுக்கு போறதுக்கு அதிகம். ஓகேங்களா? ஸோ அதுவரைக்கும் போகுமான்னு தெரியல. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட்ல அப்சைட் சேனல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த ட்ரேட் ஆனது பிரேக் அவுட்டும் நல்லா க்ளோஸ் வச்சிருக்கு. டே டைம் ஃப்ரேம். பட் ஆனா டே டைம் ஃப்ரேம் க்ளோஸ் வச்சது இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு பேங்க் நிஃப்டில பிஇ சைட்ல வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, இன்னைக்கே அந்த பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கலாம். அதாவது இன்னைக்கு நான் எதிர்பார்த்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, 47,700 ஃபர்ஸ்ட் லெவலும், 2வது 46,660யும் 2வது லெவல்ல எதிர்பார்த்தேன். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எக்ஸ்பிரி என்னமோ தெரியல. பட் மூவ்மெண்ட் குடுக்கல. பட் ஃபர்ஸ்ட் லெவல் 47,700 வரணும் அப்படிங்கிறது இந்த வேவ் ஸ்ட்ரக்சர். அது என்ன அப்படிங்கிறத நாம இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல போய் பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ 30 மினிட்ஸ் வேவ் ஸ்ட்ரக்சர் என்னன்றத தெரிஞ்சுக்குவோம். 30 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும், இப்போ இந்த அப் ட்ரெண்ட் சேனலுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஹைய வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அதாவது இதுக்கு மேல பை போறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டிமேஷன் நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு வந்து அ ஷோ பண்ணுது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் லெவலா 47,700ம், செகண்ட் லெவலா 46,600ம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. பட் ஆனால் இது எப்ப ஃபெயில்ட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா, அதாவது கிரீன் பாரா. ஓகே. ஹை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா, இது இன்வாலிட். இந்த இடத்துல நடந்த இந்த செல்லிங் ஃபார்மேஷன் வந்து இன்வாலிட். ஹை பிரேக் பண்ணல. மார்க்கெட் இங்கிருந்தே கன்டின்யூ ஆகுதுன்னா, இட் வில் அகைன் கம் டவுன் அப் டூ 47,700. ஆனா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நாளைக்கு மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டி டார்கெட்ட பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இங்க ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு செல்லிங் ஸ்ட்ரக்சர நல்லா வந்து அக்குமுலேட் பண்ணிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நாளைக்கு நமக்கு சான்சஸ் குடுக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஹோல்டிங் பண்ணியிருக்கேன். பிரச்சனை இல்ல. பட் ஆனால் இங்கேயே ஓப்பன் ஆனா சான்ஸ யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒருவேளை இங்க ஓப்பன் ஆகலன்னா, டார்கெட் ரேஞ்ச் ரீச் பண்ணி தான் ஓப்பன் ஆகறதுக்கு சான்சஸ் அதிகம். 47,700 சரிங்களா? ஸோ ஒருவேளை ரீச் பண்ணிட்டு, எப்ப இந்த ரெட் பாரா இருந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலா அப் டூ 46,660க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு ஒருவேளை நம்ம பார்க்கக்கூடிய செட்டப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்பவும் சொல்றேன். இந்த செட்டப் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் 47,700க்கு கீழ பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சுட்டு, மார்க்கெட் அகைன் போய் உள்ள க்ளோஸ் வைக்காம இருந்தது அப்படின்னா, இங்கிருந்தே பொசிஷனலா செல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். லாங் வியூக்கு போறதுக்கு அதிகம் பேங்க் நிஃப்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில்
47,700 வந்து பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு மேல போக முடியல அப்படின்னா, டே டைம் ஃப்ரேமும் நல்ல ஒரு பேரிஷ் கேண்டலா க்ளோஸ் வைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு டவுன் மூவ் இனி வரும் நாட்கள்ல இருக்கலாம். ஓகே. ஸோ இது இந்த 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 செட்டப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நடந்ததுன்னா, பிக் டவுன் மூவ் சான்சஸ் இருக்கு பேங்க் நிஃப்டி. ஓகே. ஸோ அதே போல தான் நிஃப்டிலயும் ஒரு சான்சஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி செல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கறனால, மேபி நிஃப்டிலயும் அதாவது நிஃப்டி ஃபியூச்சர்லயும் நாளைக்கு இந்த வாய்ப்புகள் அமையலாம் அப்படின்னு தோணுது. ஒருவேளை நடந்தால், அதுக்கு தகுந்த மாதிரியான செட்டப் நம்ம போலாம். ஒருவேளை மார்க்கெட் இது நடக்க வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல நிஃப்டில. பட் நடந்ததுன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இங்கிருந்தே பொசிஷனலா நல்ல ஒரு செல் மூவ் கன்டின்யூ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நிஃப்டி ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும், நாளைக்கு ஒருவேளை கேப் டவுன் ஆயிட்டு 22,320க்கு கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்ட்ரகிள் ஆகல அப்படின்னா, இட் வில் அகைன் கன்டின்யூ ஃபால் அப் டூ 22,200. பட் ஆனா பொசிஷனலா ஹோல்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நல்ல ஒரு டவுன் மூவ் சான்சஸ் இருக்கு. அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். ஒருவேளை இந்த லெவல பிரேக் பண்ணி நிஃப்டியும் அல்லது பேங்க் நிஃப்டி இந்த லெவல பிரேக் பண்ணி பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் ஆச்சுன்னா, அதுக்கு என்ன செட்டப், என்ன காரணங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ என்ன நடக்குது நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணுவோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.